நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. பாத்தியாடா இவளுக்கு திம்புற? இவளை டிராப் பண்ண காட்டி நம்ம மூச்சை நின்னு போயிடும் போலையாடா. இதுல இவளுக்கு தலைவர் பாட்டு வேற கேக்குது. எனக்கு இப்பவே நுரத்தல ஆரம்பிச்சுட்டுறா. ஆமாண்டா, அநேகமா நமக்கு இதுதான் கடைசி பயணமா இருக்கும் போல. மனசு தேத்திக்க, அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும். எப்பா எப்பா இந்தாப்பா இந்த ட்ரிம்மரை வச்சு எனக்கு பின்பக்கம் மண்டையில 2 கோடு போட்டு விடுப்பா ஸ்டைலா. ஸ்கூல்ல எல்லாரும் அப்படிதான் போட்டுட்டு வரானோ. என்னப்பா பண்ற? ஐயோ ஏன்ப்பா இப்படி பண்ணுன? கோடு போட சொன்னா ரோடு போட்டு விட்டுட்டியே. நான் இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறது? என்ன ஆயிட்டு இன்னைக்கு நான் 10 கண்ணால ஓரத்தவன் சிக்கல. எம்மாடி இவன் இன்னொரு அந்த பக்கமா வரான். இவன் கண்ணால மட்டும் மாட்டுமா? நம்மள தலை வேற முண்டை வேற பிச்சு தின்னுடுவானே. கடவுளே என்ன எப்படியாச்சும் இவன் கிட்ட இருந்து காப்பாத்து. உனக்கு நான் கிடா விட்டி பொங்க வைக்கிறேன். டேய் மாவனே, அந்த தடியை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. அப்பாவால நடக்க முடியல, கால்லாம் ரொம்ப வலிக்குது. இந்தாப்பா. அப்பன் சொல்ல தட்டாத பிள்ளை, என் தங்க பிள்ளை. சரி வாப்பா போலாம். இந்த காலத்துல எந்த பிள்ளை சொல்றதை கேக்குது? என் பிள்ளை எவ்வளவோ தேவலாம். ஏண்டி செல்லாம், மார்கழி மாசம் அதுவுமா சீக்கிரம் எழுந்து கோலம் போடலன்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்காக அப்படி இப்படி என்கிட்ட கோச்சிக்கிட்டு மூஞ்ச 7 மூலம் தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்க. சீக்கிரம் எழுந்து அடிச்சலாம், சாப்பிடலாம். மாமனுக்கு பசிக்குது இல்ல? அடிக்கிறதையும் அடிச்சிட்டு இப்ப என்ன சமாதானப்படுத்துறீங்களா? அடேங்கப்பா என்ன திருப்புறா மூஞ்சா. லாலே லா 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 லா. காலையிலே சாப்பிட ஏதாவது இட்லி தோசை கொடுப்பான்னு பார்த்தா ஸ்நாக்ஸ கொடுத்துட்டானுவோ. பல்லு இல்லாத இந்த பொக்கோய வச்சு நான் எப்படி சாப்பிடுறது? என்னடா லுக்கு, சிங்கமுனா பயந்துருவோமா? நீ காட்டுக்கு தாண்டா ராஜா, ஆனா அந்த நாட்டுக்கே நான் தாண்டா ராஜா. என்ன திரும்பி வரான்? ஐயோ கேட்ட திறந்து வச்சு ஜோலிய முடிச்சுட்டானோலே. அட பாவிகளா, நானும் காலையில இருந்து சிங்கிள் டீக்காக எத்தனையோ ஸ்டெப்ப போட்டு காட்டுறேன். எல்லாம் ஓசிலேயே பாத்துட்டு போறானோலே தவிர எவனாவது சிங்கிள் டீ வாங்கி தரானா? என்ன உலகண்டா சாமி இது? ஏண்டி சப்பாத்தி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னுமா சொல்றா? சீக்கிரம் சுட்டு தகடி, பசிக்குது இல்ல? அப்பாடா, ஐயோ பேக்கப் பண்ணிட்டாலே. என்ன பத்தியரா ஆய கலைக்கிற 64 கத்து வச்சிருக்கா. இப்போ என்கிட்ட ஏண்டா கைய போட்டு இந்த ஆட்டாட்டுற? இதுக்கு பேர் ஆயக்கரையா? போட பைத்த வேற பயில. அம்மா ஆஹா எவ்வளோ ஃபிஷ். இன்னைக்கு இந்த பிரெட்டை வச்சு ஃபிஷ் கேட்ச் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, நான் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறேன், எனக்கு சாப்பிட கொடுக்காம யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட தூக்கி போட்டானே. இனி நாமளே கேட்ச் பண்ணிட வேண்டியதுதான். குதிச்சிடுறா கைதில்ல. அரசாண்டாளா ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ண பிரெட்டை தூக்கி போட்டா நீ எதுக்குறா அதை கேட்ச் பண்ணா? டே கர்ரி சனிய விட்டுடுறா. 4 நாளா சாப்பிடலடா, ஏதோ பசி மயக்கத்துல தெரியாம பண்ணிட்டேன்டா. என்னைய விட்டுடுறா. காட்டுறேன்டா இந்த குரங்கு படல் குப்புசாமி யாருன்னு நாளைக்கு காட்டுறேன்டா. என்னையவே சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்ட இல்ல, நாளைக்கு பாடுறா என்னுடைய வேகத்தை. டேய் சைக்கிள் கத்துக்க சைக்கிள்ல தான் குரங்கு படல் போடுவாங்க. நீ என்ன பைக்ல போட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் நிக்கிற பைக்ல. டேய் போட்டோகிராஃபர், இவன் என்னுடைய உயிர் நண்பன். எங்க 2 பேரும் சேர்த்து நச்சுன்னு ஒரு போட்டோ எடு பாப்போம். அண்ணா என்ன இருங்கண்ணே. அப்ப நான் யாருடா? என்னையும் சேர்த்தீங்கடா. இப்ப எடுங்கண்ணே. ஓகே டிஸ்போஸ் எடுத்தாச்சு போங்க. ஐயோ அவளை மறக்க முடியலையே. அவளை நினைச்சு மனசே ரணமா இருக்கே. பசிக்குது ஆனா சாப்பிட முடியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்ய? இதுக்கப்புறம் நாம சும்மா இருந்தா காலத்துக்கும் சிங்கிளா தான் இருக்கணும். இன்னைக்கு எப்படியாவது அவளை சந்திச்சு கசமுசா பண்ணி கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். எப்போ ஏதோ ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு வந்துட்டோம். இந்த கம்பியில நுழையறதுக்குள்ள மொத்த தெம்பும் போயிடும் போல. உள்ள போய் என்ன செய்ய? இப்பதாண்டி தங்கம் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு. உன்னைய அப்படியே கடிச்சு. அங்க என்னம்மா சத்தம்? ஐயோ யாருடி அது? உங்க அப்பனா? எப்பா என்ன வறட்சியா இருக்கு, முதல்ல தாகத்தை தனிச்சிடுவோம். தக்காளி வந்து வசமா மாத்திக்கிட்ட என்கிட்ட உன்னை என்னைக்கு வச்சு செஞ்சிடறா. அனைத்தையும் அறிந்த கடவுள் உனக்கு அருள் புரிவாராக. காட்ஃபாதரா, உன்னால் என்ற நிதி உதவியை கொடுத்து விட்டு போ மகனே. 10 பைசா இல்ல சாமி. அடைச்ச துஃபு, ஒளிஞ்சு போ சாத்தானே. அப்பாடா நல்ல வேலை, நம்பிட்டான் பயப்புல. நான் ஒரு பெரிய மனுஷன் வரத கூட பார்க்காம என்ன தெனாவட்டா தூங்குறான் பத்தியா அந்த டாக்கீஸ் பைய. டேய் ஒழுங்கா எனக்கு வழி விட்டுரு, இல்ல நான் லைட்டா உன்னைய மிதிச்சா போதும் நீ சட்னி ஆயிடுவ பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்லிப்புட்டான். யாருங்க? அங்க என்னடா பாக்குற? இங்க பாருடா பின்னாடி. ஓ
அருணால்டு நீயாப்பா? போப்பா. ஏதோ மதியம் சாப்பிட்ட பிரியாணி மயக்கத்துல லைட்டா கண்ணா செஞ்சுட்டேன்ப்பா. அதுக்கு ஏப்பா கோச்சிக்கிற? டேய், நீ ஒரு முறை பண்ணுனா பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒண்ணுடா, என்னைக்கே ஒரு நாள் நீ என் காலில் மாட்டி சட்னியாக போறது உறுதிடா. ஹே அருணால்டு, இங்க வாப்பா. அவனை சும்மாவா விட்டு போற? ஏன் என்னைய கொலை கேஸ்ல மாட்டி விட்டு போலான்னு பாக்குறியா? வாடா காணாங்கோலி, இன்னைக்கு வசமா மாட்டின உன்னை இன்னைக்கு வறுத்து வக்கனையா சாப்பிட்டுடுறான் பாடுறா. அதுக்குள்ள எங்கடா போனா? பேருக்கு தகுந்த மாதிரி எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டானே பயப்புல. எத்தனை நாள் என் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருப்ப. இன்னைக்கு உன்னைய எப்படியாவது புடிச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டானே. இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் என் கையில சிக்காமலா போயிட போறான். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உனக்கு கச்சேரி. எப்பா எத்தனை தண்டி என் சைஸை விட பெருசா இருக்கும் போல. இத நான் கடையில இருந்து ஆட்டிய போடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. எப்பப்பா இத அப்படியே பதப்படுத்தி வச்சா 1 மாசம் வச்சு சாப்பிடலாமே. இப்பதாயா கடவுள் எனக்கு கண்ணை திறந்திருக்காரு. யாரோடா இங்க வந்த மீன் எடுத்துட்டு போறது? ஐயோ நாளைங்க, நான் கடையில இருந்து வாங்கிட்டுல போறேன். எவனோ பயப்புள்ளைங்க என்னைய பிடிக்காதவன் போட்டு விட்டான் போல. இருக்கட்டும், முதல்ல இத பதப்படுத்தி வச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துப்போம் அவனோல. நானும் வெளிநாடு வந்து இன்னையோட 5 வருஷம் ஆகுது. வயசும் 30 தாண்டிட்டு நானும் ஊர்ல பொண்ணு பார்க்க சொல்லி 5 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் ஒன்னும் அமைஞ்ச பாடில்ல. என்னான்னு கேட்டா, வெளிநாடுன்னு சொன்னாலே விளக்க மத்த தூக்கிட்டு அடிக்க வராங்களாம். இதுல என் கூட படிச்சது எல்லாம் வயிற்றுல 1, இடுப்புல 1, கையில 1 வச்சுக்கிட்டு அலையுதோ. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்ய, இந்த கஷ்டத்துக்காக தான் அப்பப்ப கொஞ்சம் சரக்கு அடிச்சு என் மனசை நானே தேத்திக்கிறேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையா பணமானு பார்த்தா வாழ்க்கை தாண்டா முக்கியம். இத்தோட முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போறேன்டா என் ஜாமி. ஐயோ, நாங்க என்ன செய்வோம்? எங்க ஊரை வெள்ளத்துல சிக்கி தத்தளிக்குதே. அருணால்டு, எங்களை எப்படியாவது கரைக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுருப்பா. நீ வெள்ளத்துல அடிச்சுட்டு போனாலோ எங்களை எப்படியாவது கரைச்சிட்டுருப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! எவ்வளவு வன்மத்தை கக்குறானுவோ பயப்பிள்ளைங்க. ஏதோ காப்பாத்தி விடலான்னு வந்தா என்னையே காவு வாங்க பாக்குறானோலே. ஐயோ, அப்படிலாம் இல்ல அருணால்டு, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டம்பா. நடிக்காதீங்கடா. எனக்கு எப்பவும் 4 பேருக்கு நல்லது பண்ணி தான்டா பழக்கம். பொழைச்சு போங்கடா.